வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் இறால் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இறாலை ஃபஸ்ட்டு நம்ம சுத்தம் செஞ்சுக்கலாம். இப்போ இறாலில் நடுவில் கட் பண்ணிங்க அப்படின்னா கருப்பு கலரில் ஒரு நூலாட்டம் வரும். அதை நம்ம எடுத்துடணும். ஒன்றில் வெள்ளை கலரில் இருக்கும், நம்ம அதையும் எடுத்துடணும். கடையில் மேலே இருக்கிற செதில் மட்டும்தான் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் உள்ளே இருக்கிறத நம்ம தான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம ப்ரானை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம க்ளீன் பண்ணியாச்சு ப்ரானை. இந்த மாதிரி எல்லா ப்ரானையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி 25 சின்னதாக எடுத்துருக்கிறேன், பெருசுனா 2 எடுத்துக்கோங்க. பட்டைப்பொடி 1/4 டீஸ்பூனு, பெரிய வெங்காயம் 1 சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூனு, 5 பூண்டு, தனியாத்தூள் 1 டீஸ்பூனு, சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஜீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், 3 வரமிளகா, பிரியாணிலே பாதை எடுத்துக்கலாம், கிராம்பு 2, மிளகு 1/2 டீஸ்பூனு, கல்பாசி சிறிதளவு, ஸ்டார் அன்னாசி சிறிதளவு. இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். இப்போ இதெல்லாம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ரான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ வானொலியில் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஜீரகம், மிளகு, சோம்பு, மிளகாய், ஸ்டார் அன்னாசி, கல்பாசி, பிரியாணி இலை, கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ சிம்லேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா கருகிரும். பாருங்கள், ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆறின பிறகு நம்ம மிக்சியில் நைஸாக பொடியாக அரைச்சிக்கலாம். இப்போ ஆறிடுச்சு, நம்ம மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். பாருங்கள், பொடி ஆயிடுச்சு. இப்போ இஞ்சியை நம்ம மிக்சியில் அரைக்காமல் நம்ம இதில் போட்டு இடிச்சிக்கலாம். இஞ்சி இடிச்சாச்சு. இப்போ பூண்டையும் போட்டு நல்லா இடிச்சிக்கலாம். இதில் இடிச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இடிச்சாச்சு. இப்போ வானிலை எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது சின்ன வெங்காயத்தையும் பெரிய வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு இதிலேயே போடுறனாலும் போட்டுக்கலாம். நான் கடைசியில் போட போகிறேன். இப்போ மஞ்சத்தூள், இப்போ நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நம்ம இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசியணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விடணும். இல்லை, தக்காளி இந்த கட் பண்ணி போடாமல் நீங்கள் அரைச்சி கூட ஊற்றிக்கலாம். உங்களோட இஷ்டம், எப்படி பண்ணோ பண்ணிக்கோங்க. பட்டைப்பொடி, இப்போ மசாலா அரைச்சும் பார்த்திங்கன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். அப்படியே இது நல்லா கிளறி விடுங்க. மிளகாய்த்தூள், தனியாத்தூள் போட்டு இது நல்லா கிளறி விடுங்க. இப்போ சப்போஸ் ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. ப்ரானில் தண்ணி விடும், அதனால் நான் தண்ணி சேர்க்கலை இதில். இப்போ ப்ரானை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ ப்ரான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. ப்ரானில் தண்ணி விடும், அதனால் தண்ணி ஊற்றாதீங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுது ஊற்றி போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் வதக்கிறப்போ உப்பு போட்டோம். இப்போ ப்ரானுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு இடித்து வச்சதை போட்டுக்கலாம். இது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், ப்ரான்லேயே தண்ணி விட்டுருக்கு. நான் தண்ணிலாம் ஊற்றவே இல்லை.
கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நான் வந்து எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்றேன். அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்றேன். இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாம். இப்போ ப்ரான் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா ப்ரான் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.